கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவில் வேரூன்றியவர்கள் எப்படிப்பட்ட பண்புகளை பெற்றவர்களாக இருக்க வேண்டும்? What are the very special characters of a person, one who is rooted in Christ? கிறிஸ்துவில் வேரூன்றியவரிடத்தில் காணப்பட வேண்டிய பல்வேறு விதமான பண்பு நலன்களை குறித்து இந்த நாட்களிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தாமே அந்த பண்பு நலன்களால் உங்களை நிரப்பி நீங்கள் கிறிஸ்துவில் வேரூன்றிய ஒரு வாழ்க்கையை உங்களுடைய வாழ்நாள் இறுதி மட்டும் நீங்கள் வாழ்ந்து மகிழ வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களை இந்த நல்ல நாளிலே நாங்கள் வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களே, நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம், கீழ்ப்படிதல் என்பது ஒரு மிக முக்கியமான பண்பு என்று. ஆமென். பார்த்தோமா? நேற்று பார்த்த பண்பு என்னது? அதாவது நேற்று என் மூலமாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்னது? கீழ்ப்படிதலை குறித்து, அபவுட் ஒபீடியன்ஸ், இல்லையா? இந்த ஒபீடியன்ஸ் என்பது மிக முக்கியமான ஒன்று என்று நாம் பல ஆதாரங்களோடு பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் யார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் நேற்றைய தினத்தில் தியானித்தோம். இன்றைய நாளிலே மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கேரக்டர். சத்தமா சொல்லுங்க. ஆமாம், இன்னும் கொஞ்சம் சத்தமா. கேரக்டர் மிக முக்கியமான ஒரு காரியம். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நாம் யார் என்பதை இந்த உலகத்தில் உள்ள மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவது தான், விளக்கி சொல்வதற்கு பேர் தான் என்னது? கேரக்டர். உங்களுடைய கேரக்டர் தான் நீங்க யார் என்பதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், இல்லையா? அதனால தான் ஆங்கிலத்தில் ஒரு சேயிங் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் வெல்த் இஸ் லாஸ்ட், நத்திங் இஸ் லாஸ்ட். இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட். இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட் என்று சொல்லி நம்ம ஒரு சேயிங் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில சொத்துக்களை இழந்தோம் என்று சொன்னால் அது ஒரு பெரிய காரியம் அல்ல. நாம் சுகத்தை இழந்தோம் என்று சொன்னால் அது ஒரு சிறிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்துகிறது. அதுவே நாம் நம்முடைய பண்பை இழந்து விடுவோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே இழந்து விட்டவர்களாக நாம் மாறுகிறோம் என்பதுதான் அதனுடைய தமிழாக்கம். ஆக பிரியமானவர்களே, இந்த கேரக்டர் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொன்னதை உங்களுக்கு மிக தெளிவாக உங்களுக்கு இதில் காட்டுறாங்க பாருங்க, நீங்கள் அதை நோட் பண்ணிக்கலாம். அவர் ஆக்ஷன்ஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸ் விச் ரிவீல்ஸ் அஸ் டு அதர்ஸ் as whom we are. நாம் யார் என்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய பண்பு தான் கேரக்டர். நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே, இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த கேரக்டர் இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் கேரக்டர் இருக்கு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டர். எனக்கு ஒரு விதமான கேரக்டர், உங்களுக்கு ஒரு விதமான கேரக்டர், தம்பிகளுக்கு ஒரு விதமான கேரக்டர், அங்கே வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் இருக்கு, இல்லையா? ஆகவே நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பு தான் இந்த கேரக்டர் என்பது. ஆக இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மற்றவர்களுக்கு நம்மை அடையாளம் காட்டுகிற ஒரு காரியமாகிறது. ஓகே, ரைட். இப்போ பாருங்க, இந்த கேரக்டர் எதை பேஸ் பண்ணி நம்முடைய கேரக்டர் ஃபார்ம் ஆகுது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பண்புகள் இருக்குது, பார்த்தீங்களா? இந்த பண்புகள் எதன் அடிப்படையில் காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்முடைய பண்பு எதை பொறுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய குடும்பத்தை பொறுத்தது. we all belong to a particular family, இல்லையா? நம்ம எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள். நம்முடைய குடும்பத்தின் சூழமைப்பு எப்படியோ அதை பொறுத்து தான் நம்முடைய குணநலன் அமையும். ஒத்துக்கிறீங்களா? என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க? ஒத்துக்கிறீங்களா தம்பிமார்? ஒத்துக்கிறீங்களா? நம்முடைய குடும்பத்தை பொறுத்து தான் நம்முடைய குணநலன் அமையும். அப்போ உங்களுடைய கேரக்டர் எதை பொறுத்தது அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்தை பொறுத்தது. உங்களை பார்த்தா உங்க குடும்பத்தை பத்தி சொல்லிடலாம், உங்க குடும்பத்தை பார்த்தா உங்களை பத்தி சொல்லிடலாம். ஆமென். ஆமா, அதுல சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம்.
ஸோ அவர் கேரக்டர் டிபெண்ட்ஸ் ஆர் டிட்டர்மைன்ஸ் ஃப்ரம் அவர் ஃபேமிலி. நம்முடைய கேரக்டர் நம்முடைய குடும்பத்திலிருந்து நமக்கு வடிவமைக்கப்படுகிற ஒரு காரியம் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த ஃபேமிலியை பொறுத்து நம்முடைய குணநலன் அமையும் என்பது மறுக்க முடியாத ஒரு காரியம். இரண்டாவதாக நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை பேஸ் பண்ணி உங்களுடைய கேரக்டரை நம்ம சொல்லலாம். ஒரு மனிதர் எப்படியா, டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் ஹூ யூ ஆர். உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்லுகிறேன். உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்லுகிறேன் அப்படி சொல்றார். அப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நம்முடைய இப்ப 2 பேர் ஒன்னா, இப்ப மில்டனும் ஜோனஸும் ஒன்னாவே சுத்துறான் அப்படின்னு சொன்னா, இவன் 2 பேருக்குள்ள உள்ள கேரக்டரை, மில்டனுடைய கேரக்டர் ஜோனஸுக்குள்ள இருக்கும், ஜோனஸுடைய கேரக்டர் மில்டனுக்குள்ள இருக்கும். ஆமாவா இல்லையா? நீங்க ஒரு முடிவோடு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பதில் சொல்லாத ஒரு வாலிபர் முகாம்னா அது வேற மாதிரி இருக்கும். நீங்க ரொம்ப பக்தியா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஐ திங்க் யூ ஆர் ஆல் சோ பயஸ். ரொம்ப பக்தியா இருக்கிறீங்களோ? நான் தான் கொஞ்சம் பக்தி கம்மியா இருக்கிறேனோ? அப்படிதான் தோணுது எனக்கு. நல்லா உற்சாகமா பதில் சொல்லுங்க, சரியா? ரைட். அப்போ ஃப்ரெண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்மளுடைய கேரக்டர் டிட்டர்மைன் ஆகுது. நம்முடைய நண்பர்களை வைத்து நம்முடைய குணநலன் நிர்ணயிக்கப்படுகிறது. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, நாம வாழ்ற சொசைட்டி, நாம வாழ்ற சமூகம், இந்த சமூகத்தின் பங்களிப்பு மிக முக்கியமானது. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ பக்கத்தில் நம்ம இந்தியாவுடைய அண்டை நாடாகிய பங்களாதேஷ் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த நாடே இப்போ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த நாடே பற்றி எரிந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? அங்குள்ள இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் அப்போ இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் ஈடுபடணும்னே அவங்க பிறந்தார்களா? இல்லை. அந்த நாடு அவர்களை அந்த நிலைக்கு கொண்டு போய்விட்டது. ஸோ அந்த இடத்துல அந்த பங்களாதேஷில் உள்ள இளைஞர்களுடைய மனநிலை ஒரு போராட்ட மனநிலையாக இன்றைக்கு காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு போராட்ட மனநிலையை அவர்கள் பெற்றதற்கு காரணம் அவர்கள் வாழ்கிற அந்த சமூகம். இந்த பங்களாதேஷ் சிச்சுவேஷன் அந்த இளைஞர்களை என்னவா மாறிட்டு இருப்போம்? போராட்டக்காரர்களாக மாற்றிவிட்டது. எங்க பார்த்தாலும் வன்முறை, எங்க பார்த்தாலும் துப்பாக்கி சூடு, 50 100 என்று சொல்லி கொத்து கொத்தாக இளைஞர்களை சுட்டு வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் பதிலுக்கு இராணுவத்தை சுட்டு வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். பங்களாதேஷ் இப்ப பயங்கரமான ஒரு பரிதாபமான நிலையில காணப்படுகிறது. அங்குள்ள எல்லா இளைஞர்களும் இளம் பெண்களும் இன்றைக்கு வன்முறையாளர்களாக மாறிவிட்டார்கள். அதற்கு காரணம் அந்த சமூகம். ஸோ அவங்க பிறக்கும் போதே வன்முறையாளர்களா? இல்லை. அவங்கள வன்முறையாளர்களா, அவங்கள டெரரிஸ்டா மாத்தினது யாரு? சத்தமா சொல்லுங்க, அந்த சமூகம். ஆகவே உங்களுடைய கேரக்டரை டிட்டர்மைன் பண்றதுல நீங்கள் சார்ந்திருக்கிற சொசைட்டி மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. கடைசியாக உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொழுதுபோக்கு இருக்கிறது இல்லையா? யூ ஹேவ் யுவர் ஓன் ஹாபிஸ். அந்த பொழுதுபோக்குகள் கூட உங்களுடைய குணநலனை என்ன செய்யும்? தீர்மானிக்கும். இப்போ ஒரு சிலருக்கு கேம்ஸ் பொழுதுபோக்கா இருக்கும், ஒரு சிலருக்கு ரீடிங் பொழுதுபோக்கா இருக்கும். சில பிள்ளைகள் எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கும், சில பிள்ளைகள் எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பிள்ளைகளை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? பைத்தியமா? ஆமா, எப்பவும் படிக்காதவங்களுக்கு படிக்கிறவங்கள பார்த்தா எப்படித்தான் தோணும்? பைத்தியமா தான் தோணும். புக் வார்ம் என்னது? ஆமா, இது ஒரு பெரிய புத்தக புழு இல்லையா? அப்படி சொல்லுவோம். எந்த நேரம் படிச்சுக்கிட்டே இருக்கும். பரீட்சைக்கு போகும்போது கூட பாருங்க, பொம்பளை பிள்ளைகள் எக்ஸாமு உள்ளவான்னு கூப்பிடும் வரைக்கும் படிச்சுட்டு இருப்பாங்க. பசங்க அப்படி கிடையாது, வீட்டிலேயே புத்தகத்தை வச்சுட்டு வந்துடுவான். ஏன்னா ஒரு 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 திருப்தியோட வருவான், போதும் என்கிற மனதுடனே வருவான். அவன் படித்தது போதும், வர்றதை எழுதுவோம் இல்லையா? டூ யுவர் பெஸ்ட் அண்ட் லீவ் த ரெஸ்ட் டு காட். அந்த பாலிசியை கரெக்டா ஃபாலோ பண்றது நம்ம அருமையான தம்பி மாதிரி தான். நான் படிக்கும்போது அப்படிதான். நான் இந்த கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன். சில பொம்பளை பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்குள்ள வந்த உடனே சொல்லும் ஒண்ணுமே. ஆமா, அதே இங்க போய் கேளுங்க, எல்லாம் படிச்சேனா, எப்போ கொஸ்டின் பேப்பரை தருவான்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிப்பா நம்மளு.
ஆனா பொம்பளை பிள்ளைகள் நல்லா படிச்சிருக்கோம், ஆனா ஒண்ணுமே படிக்கலடி அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. இது ஒரு மோசமான கூட்டம். அல்லேலூயா. ஒரு 5 பேர் அதுக்கு அல்லேலூயா சொல்றாங்க. பிரியமானவர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த ஹாபிஸ், உங்களுடைய தனிப்பட்ட செயல்கள் உங்களுடைய பண்பை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காரணியாக காணப்படுகிறது. சரியா? சோ உங்க கேரக்டர் டிட்டர்மைன் ஆகிற 4 முக்கியமான சோர்ஸ் என்னது? ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், சொசைட்டி அண்ட் யுவர் ஹாபிஸ். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய நண்பர்கள், நீங்கள் சார்ந்திருக்கிற சமூகம், உங்களுடைய பொழுதுபோக்குகள் நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டிவிடும். ஓகேயா? சோ இப்போ நீங்க யோசிக்க வேண்டியது என்னன்னா, ஹவ் அபவுட் மை ஃபேமிலி? என்ற குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கிறது? உங்க குடும்பம் ஜெபிக்கிற குடும்பமா இருந்தா அந்த குடும்பத்தின் அங்கமாக இருக்கிற நீங்களும் என்ன செய்வீர்கள்? ஜெபிப்பீர்கள். உங்க குடும்பமா உட்கார்ந்து சீரியல் பார்க்கிற குடும்பமா இருந்தா நீங்களும் என்னதான் செய்வீங்க? சீரியல் தான் பார்ப்போம். அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே, உங்க குடும்பம் ஒரு என்ன நிலையோடு இயங்கி கொண்டிருக்கிறதோ அதை பொறுத்து தான் உங்களுடைய இயக்கமும் இருக்கும். இன்னைக்கு நீங்க எல்லாரும் நன்றி சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, அதனால நேரத்தை உங்க எல்லாரையும் நான் ஒரு நிமிஷம் எழுப்பி நிக்க வச்சு ஒரு காரியத்துக்காக நன்றி சொன்னேன். இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு அனுப்பி வச்சது உங்க குடும்பம் இல்லையா? எத்தனையோ குடும்பத்துல இப்படிப்பட்ட இடங்களுக்கு போறதுக்கு பிள்ளைங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது. அங்கெல்லாம் போக வேண்டாம், அதுக்கெல்லாம் போக வேண்டாம், நீ போண்டாம், இரு இங்க இருந்து வீட்டில இருந்து பைபிள் வாசி, அது போதும் அப்படி சொல்ற கிறிஸ்தவ பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஆனா உங்க குடும்பம், உங்க பெற்றோர்கள் நம்ம பிள்ளை ஆண்டவரோட சமூகத்துல போய் 2 நாள் 3 நாள் இருந்துட்டு வரப்போகுதுன்னு உடனே அதற்காக பணம் பொருளை செலவழித்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அனுப்பி வைக்கிறார்கள். அப்போ நீங்க சார்ந்திருக்கிற குடும்பத்துக்காக நீங்க ஆண்டவருக்கு என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணும். தேங்க்யூ லார்ட் ஃபார் மை ஃபேமிலி. இந்த அருமையான குடும்பத்தை எனக்கு தந்ததற்காக, இந்த அருமையான குடும்பத்தில் என்னை பிறக்க வைத்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. அமித்ஷா குடும்பத்தில் பிறந்திருந்தா கூட நல்லா தான் இருந்திருக்கும். ஆமென். ஒருத்தரும் ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்ப இருந்து உங்க யாருக்குமே அமித்ஷா குடும்பத்தில் பிறக்க என்ன இல்லை? இஷ்டம் இல்லை. ரொம்ப சந்தோஷம். அந்த குடும்பத்தில் பிறந்திருந்தா நம்ம நரகத்துக்கு தான் போகணும் இல்லையா? ஆண்டவரை அறிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அவங்க அறிந்திருக்கிறதுலாம் வேற. நாம இன்றைக்கு ஆண்டவரை அறிந்திருக்கிற, ஆண்டவரை அறிய வைக்கிற ஒரு குடும்பத்தில் நாம் பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, உங்க பெற்றோரை எப்பவும் நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவங்களுக்காக நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கணும் பிரியமானவர்களே. சரியா? உங்க பெற்றோர்கள் உங்களை சரியா உருவாக்கலன்னா நீங்க இப்போ எல்லாரும் ஐடி கார்டு போட்டு கையில பேனா நோட்ஸோட உட்கார்ந்து மடியில பைபிளை வச்சுக்கிட்டு நீங்க உட்கார்ந்து இருக்கிற வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு தெரிந்த உங்க நண்பர்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்போ அவங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு தியேட்டர்ல இருப்பாங்க. இன்னைக்கு பொங்கல் இல்லையா? நல்ல பொங்கலை சாப்பிட்டுட்டு எங்கேயாவது புறப்பட்டு பீச்சுக்கு இல்லை தியேட்டருக்கு இல்லை எங்கேயாவது என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க அதுலயே தெரியுது நீங்க எல்லாரும் எவ்வளவு போராட்டத்தோட இங்க உட்கார்ந்துருக்கீங்க. they are enjoying but you are rejoicing. Hallelujah. ஆமா, they are enjoying but you are rejoicing in the Lord. Hallelujah. பிரியமானவர்களே, நல்ல மகிழ்ச்சியோடு கூட இந்த செய்திக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்லா கவனிச்சு பாருங்க. கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 தான். ஒன்னு குட், இன்னொன்னு பேடு. ஒன்னு குட், இன்னொன்னு பேட். இந்த 2க்கும் நடுவில் இன்டர்மீடியேட் கேரக்டர்னு ஒன்னு இல்ல. there is no intermediate character between good character and bad character. நற்குணத்துக்கும் துர்க்குணத்துக்கும் நடுவே இடைப்பட்ட குணம் என்று சொல்லி ஒரு குணம் இல்லை. either you must be good or you must be bad. either you must be good or you must be bad. ஒன்னு நீ நற்குணசாலியாக இருக்கணும், இல்லாட்டி நீ துர்க்குணசாலியாக இருக்க வேண்டும். நான் கொஞ்சம் நல்லவன் கொஞ்சம் கெட்டவன் அப்படின்னு ஒரு கேரக்டர் உலகத்துல கிடையவே கிடையாது. சரியா?
ஆகவே பிரியமானவர்களே, ரெண்டே ரெண்டு கேரக்டர் தான். ஒன்று குட் கேரக்டர், இன்னொன்று பேட் கேரக்டர். ஸோ நம்ம இப்போதைக்கு இந்த பேட் கேரக்டரை கொஞ்சம் மறந்துடும். நல்லதுக்கு வந்திருக்கோம். நாம ஏன் பேட் கேரக்டரை பற்றி பேசணும் இல்லையா? பேட் கேரக்டர் என்னதுன்னு உங்கள் எல்லாத்துக்கும் ஏற்கனவே நல்லா தெரியும். உலகத்தின் அடிப்படையில் ஹூ இஸ் எ குட் கேரக்டர், ஒரு நல்ல குணசாலி யார்? உலகத்தின் அடிப்படையில் எல்லாமே நம்ம ரெண்டு ஆங்கிளில் பார்க்கணும். ஒன்று உலகத்தின் அடிப்படையில் பார்க்கணும், இன்னொன்று தேவனின் அடிப்படையில் பார்க்கணும். எல்லா காரியத்தையுமே நாம பேசுகிற வார்த்தைகளை முதற்கொண்டு எல்லாத்தையுமே ரெண்டு ஆங்கிளில் நம்ம கிராஸ் செக் பண்ணணும். ஒன்று அலாங் வித் த வேர்ல்டு, இன்னொன்று அலாங் வித் அவர் காட். ரைட்? ஓகே. உலகத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல குணசாலி யார்? ஹூ இஸ் எ குட் கேரக்டர் ஆஸ் பர் த வேர்ல்டு? உலகத்தின் அடிப்படையில் நல்லா கவனிச்சு பாருங்க. யாரு இது? முதல் கேரக்டர் யாரு? ஒன் ஹூ ஒபேஸ் த பேரண்ட்ஸ். பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவங்க இந்த உலகம் என்னன்னு சொல்லும்? நீங்க கொஞ்சம் எழுதுறதை நிறுத்திட்டு வேணா இந்த பவர் பாயிண்ட் அப்படியே உங்களுக்கு மொபைலில் அனுப்ப சொல்றேன். சரியா? நீங்க இந்த நோட்ஸை எழுதி நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. நான் சொல்லிட்டா நீங்க எல்லாரும் இந்த நோட்ஸ் எழுதி என்ன பண்ணுவீங்கன்னு ஒன்று விடாம எழுதிடுவீங்க. முடிஞ்ச உடனே மடிச்சு பேக்கில் கொண்டு வச்சுருவீங்க. ஊருக்கு போனோடனே பேக்கில் உள்ள ஜாமான்லாம் அழுக்கு துணியெல்லாம் எடுத்து துவைக்க உங்க அம்மாட்ட கொடுத்துருவீங்க. இந்த நோட் எடுத்து ஏதோ உங்க வீட்டில் உள்ள ஒரு புக்கு ஷெல்ஃபில் வச்சிருவீங்க. அடுத்த யூத் கேம்ப் எப்போம் தெரியல. தெரியாத வரைக்கும் அந்த நோட்டு எங்க இருக்குன்னே உங்களுக்கும் தெரியாது. ஆனா இங்க கிளாஸ் நடக்கும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா தந்திருக்க நோட்டை கொஞ்சமாவது என்ன செய்யணும்? நிரப்பி காட்டணும் இல்லையா? நடத்துறவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. பார்த்தீங்களா? நீங்க எழுதுறது தப்பு இல்லை. உங்களுக்கு வேணா இந்த பவர் பாயிண்ட் அப்படியே கொடுத்துருங்கப்பா. உங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாரும் வாட்ஸ்அப்ல இந்த பவர் பாயிண்ட் அனுப்பி வச்சிருங்க. சரியா? உங்களுக்கு இது கொடுத்தாச்சு. நீங்க நல்லா கவனிக்கணும். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். அப்படின்னா தான் செஷன் லைவா போகும். சரியா? ஏற்கனவே நம்ம அரிசி, ரவை, உளுந்து மூணோட வந்திருக்கோம் இல்லையா? இந்த மூணு எப்படிப்பட்டது நமக்கு நல்லா தெரியும். ஓகே, ரைட். நல்லா கவனிங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படிபவனை இந்த உலகம் என்னன்னு சொல்லும்? சத்தமா சொல்லுங்க. நல்ல பையன். அவங்க அம்மா அப்பா பேச்சு மீற மாட்டான். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அவங்க அம்மா அப்பா பேச்சு. எல்லாரும் இடம் மாதிரி உட்காந்துருக்கீங்களா? எதுக்கு? குரூப் வைஸா உட்காந்துருக்கீங்களோ? ஓகே, வெரி குட் வெரி குட். ரைட் ரைட் ரைட். அதான் பார்த்தேன். என்னடா நேற்று பக்கத்தில் பார்த்த ஆளையெல்லாம் தூரத்தில் இருக்காங்க. தூரத்தில் பார்த்த ஆள் இன்னைக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கேன்னு பார்த்தேன். நேற்று நான் பார்த்து கேட்டேன் என்னமோ. அவன் என்னைய பார்க்கவே மாட்டேன்ட்டான். நான் பார்க்க அவன் இப்படி பார்த்தான். குட். பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. எவன் ஒருவன் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறானோ அவன் இந்த உலகம் என்னன்னு சொல்லும்? நல்லவன், நல்ல பையன், நல்ல பொண்ணு. நெக்ஸ்ட். ஒருத்தன் நல்லா படிக்கிறான். ஒருத்தன் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வரான். அவனை ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்க? நல்லா படிக்கிற பையன் பாவன், நல்ல சூப்பர் பையன், நல்லா படிப்பான், ஸ்டேட் ரேங்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல கேரக்டர்ல யார் வந்துருவா? நல்லா படிக்கிறவங்க வந்துருவாங்க. வேற நெக்ஸ்ட். ஒன் ஹூ இஸ் எம்ப்ளாய்டு இன் எம்என்சி. ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் ஒருத்தன் வேலை செய்யறான். அவனை இந்த உலகம் என்னன்னு சொல்லும்? அவன் வெல் செட்டில்டு. அவன் வெல் செட்டில்டு, அவன் சரியான வேலையில் இருக்கிறான். அப்ப அவனை பார்க்கிற பார்வை, இந்த பையனுக்கு இன்னும் வேலையே கிடைக்கல, இந்த பையனுக்கு இன்னும் வேலையே கிடைக்கல. வேலை கிடைக்காதவனை எப்படி பார்க்கும் சொசைட்டி? என்னத்தை போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரான், ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்றது இல்லை போல. அந்த பையனை பாரு, பன்னாட்டு நிறுவனத்தில் கை நிறைய என்ன செய்யறான்? அடுத்த பாயிண்ட், கை நிறையா சம்பாதிக்கிறான். கை நிறைய சம்பாதிக்கிறவன் இந்த சமூகம் நல்லவன்னு சொல்லிடும் இல்லையா? ஏன்? அவங்ககிட்ட பணம் இருக்கு, பைசா இருக்கு. அதனால அவனுக்கு ஒரு நல்லவன் என்கிற முத்திரையை இந்த சமூகம் கொடுக்கும். அதனாலதான் பாருங்க, ஒரு ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ அலையன்ஸ் வராங்க அப்படின்னு சொன்னா அவங்க உடனே என்ன பாக்குறாங்க இந்த சொசைட்டில? என்னன்னா, பையன் பையன் பொண்ணுங்க தான் கரெக்டா சொல்றாங்க பதில். பையன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் இல்லையா? பையன் வீட்டுல என்ன கேட்பாங்க? பொண்ணு
சமைக்க தெரியுமாவா? அதெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப எல்லாருக்கும், எல்லா பையனை பெற்ற அம்மா அப்பாவுக்கும் பையனுக்கும் தெரியும் எந்த பொண்ணுக்கும் ஒழுங்கா சமைக்க தெரியாதுன்னு. அதனால அது ரூல்ட் அவுட். நீங்க சமைச்சா சமைங்க, சமைக்கட்டி போங்கன்ற கண்டிஷனுக்கு சொசைட்டி வந்துட்டு. ஸோ யூ ஆர் ஆல் ரிலீஸ்டு ஃப்ரம் த ப்ராசஸ் ஆஃப் குக்கிங். அப்ப நல்லா கவனிங்க, பையன் வீட்டில் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, பொண்ணும் வேலைக்கு போறாளா? ஏன்னா இந்த காலத்துல சொல்லுமா, கரெக்டுமா நீ சொல்ற பதில். ரெண்டு பேருமே வேலை செஞ்சாதான் குடும்பத்தை நகர்த்த முடியுமா? எங்க நகர்த்த போறாங்கன்னு தெரியல குடும்பத்தை. ரெண்டு பேரும் வேலை செஞ்சாதான் குடும்பத்தை நரகத்துக்கு நேரா நகர்த்த முடியும். நல்லா கவனிங்க, கை நிறைய சம்பாதிக்கிறவனுக்கு இந்த சொசைட்டி தர்ற மதிப்பே தரு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கை நிறைய சம்பாதிக்கிற பிள்ளைகள்னு உடனே பொண்ணை அல்லது பையனை என்ன பண்ணிடுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. கல்யாணத்துக்கு பிறகு பல பாதிப்புகள், பல பிரச்சனைகளை, பல போராட்டங்களை என்ன செய்யறாங்க பெற்றோர்கள் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த சொசைட்டி என்ன சொல்லுது, அவன் நல்ல நல்ல ஏர்ன் பண்றான், நல்லா சம்பாதிக்கிறான் அப்படி சொல்லி. பிரியமானவர்களே, எனக்கு தெரிஞ்சு பெங்களூர்ல ஒரு எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி இருக்கு. இந்த ஃபேமிலியில் ஒரு பொண்ணு இருக்கிறா, 2 பொண்ணு. மூத்த பொண்ணு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுது. அந்த பொண்ணுடைய மந்த்லி சேலரி வந்து 6,60,000. 6,60,000 ரூபா. எவ்வளோக்கு? மாசத்துக்கு. அந்த கம்பெனியில் அவளை எப்படி பார்ப்பாங்க? அந்த கம்பெனியில் அந்த பொண்ணை என்னன்னு பார்ப்பாங்க? சொல்லுங்க சீக்கிரம். அப்பா, நம்மளோட வருஷ சம்பளமே எவ்வளவு வர மாட்டேங்குது. இவ்வளவு வருஷ சம்பளம் எவ்வளவு? ஐயோ அங்கிள், அதையே அங்கிள் இங்க வந்து கேட்குறீங்க. நிறைய பேருக்கு வருஷ சம்பளமே 4 லட்சம் ரூபா வர மாட்டேங்குது. ஆனா ஒரு பெண்ணுக்கு மாச சம்பளம் 6,60,000 ரூபா. அந்த கம்பெனியில அவர் நடந்து உள்ள வந்தாலே எல்லா ஸ்டாஃப் என்ன செய்வாங்க, எந்திரிச்சு குட் மார்னிங் மேடம், குட் மார்னிங் மேடம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? இப்போ எவ்வளோ பெரிய ஆம்பளையா இருந்தாலும் சொல்லுவான் குட் மார்னிங் மேடம். ஏன்னா 6,60,000 ரூபா வாங்குறா, பெரிய போஸ்ட், அவட தயவு இவனுக்கு தேவைப்படும். அதனால குட் மார்னிங் மேடம், குட் ஈவினிங் மேடம், தேங்க்யூ மேடம் சொல்லிக்கிட்டே இருப்பான். பட் பேத்தட்டிக் கண்டிஷன் என்ன தெரியுமா? she is not living with her husband. she is not living with her கணவனோடு சேர்ந்து வாழவில்லை. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, பிரியமானவர்களே, இந்த சொசைட்டி கை நிறைய சம்பாதிக்கிறவனை பார்த்த உடனே வேற மாதிரி பார்க்குது, he is of good characterன்னு. பட் அதுவே நம்ம இன்டெப்த் உள்ள போனோம்னா அது என்னவா தெரியாது நமக்கு, குட் கேரக்டரா தெரியாது. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நமக்கெல்லாம் ரொம்ப மேட்சிங்கா இருக்கும். வாசிங்க சத்தமா. அவன் தங்கமான பையன்பா, டெய்லி காலையில் அவனை கோயிலில் பார்க்கலாம், அல்லது ஞாயிற்றுக்கிழமை தோறும் அவனை கோயிலில் பார்க்கலாம். தங்கமான பையன். ஆனால் அவன் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோயிலுக்கு ஏன் வந்தான்னு ஆண்டவருக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும். ஆண்டவருக்கும் என்ன, எல்லாரும் அமைதியாக இருக்கிறீங்க? ஒரு பையன் தொடர்ந்து கோயிலுக்கு போயிட்டே இருந்தானா, ஒரு சண்டே தவற மாட்டானா. எல்லா பாஸ்டர் ரிஜிஸ்டர் எல்லாருக்கும் அவனுக்கு தெரியும், தவற மாட்டான் அந்த பையன் அப்படின்னு. திடீர்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருந்து அவன் வரல, இல்லை அவனை காணுமே என்ன அப்படின்னு தேடினாங்க. கடைசியில் ஒன்றுமே இல்லை, அவன் வேற ஏரியா மாறி போயிட்டானோ, வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டானோ, இல்லை உடம்பு சரியில்லையா, இல்லை நல்லா ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கான், இல்லை வேற எங்கேயாவது வெளிநாட்டுக்கு எங்கேயும் வேலைக்கு போயிட்டானா, இல்லை அங்கே தான் இருக்கிறான். என்னாச்சு? அந்த அந்த சர்ச்சில் ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துட்டு. புரியல? நம்ம கதையை இவர் எப்படி அப்படியே சொல்றாரு? அப்படி இருக்கோ? யாருக்காவது அப்படி இருக்கா? கோயிலுக்கு போறவனெல்லாம் இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு, ஆல் தோஸ் ஹூ கோ டு சர்ச் ஆர் நாட் செயின்ஸ்,
ஆல் தட் கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்ட். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, வெளுத்ததெல்லாம் பால் அல்ல. இந்த சொசைட்டி கோயிலுக்கு ரெகுலரா போறவன குட் கேரக்டர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு. ஸோ இப்போ நம்ம அவ்வளோதானே வேற இருக்கா? நல்லா கவனிங்க. ஒரு 4-5 கேரக்டர் பார்த்தோம். முதல்ல இருந்து அந்த கேரக்டர் வைப்பா. இந்த கேரக்டர் உங்ககிட்ட இருக்கா? என்னாச்சு? இந்த கேரக்டர் என்கிட்ட இருக்கு பிரதர் அப்படி சொல்றவங்களாம் கை வைத்துங்க. அங்கிள் இந்த கேரக்டர் என்கிட்ட இருக்கு, நான் எங்க அப்பா அம்மா கீழ்படிவேன் அப்படி சொல்ல கை வைத்துங்க. இதுக்கு ஏன் யோசிக்கிறீங்க இவ்வளவு நேரம்? அடாடாடாடாடா. அப்போ கையை வைத்துங்க. நல்லா நான் என்ன போறேன்? மற்றவங்களுக்குலாம் அம்மா அப்பாவுக்கு அருணி நீ அம்மா அப்பாவுக்கு உபயோக பண்ண மாட்டியா? சுற்றுவேன். இப்போ ரூம்ல மிஷின் கன் வச்சிருக்கேன். பிரியமானவர்களே, நம்ம எல்லாருமே மேக்சிமம் இங்க இருக்கிற எல்லாருமே என்ன நீ ரெண்டு என்ன யோசிக்கிறீங்களா? இல்ல கீழ்ப்படிஞ்சோமா கீழ்ப்படியலான்னு நினைச்சு பாக்குறியா? நம்ம எல்லாருமே பெற்றோருக்கு கீழ்ப்படிதான். சோ நம்ம யாரு? we are of. உங்களை குறிச்சு நான் சந்தோஷமா நல்லதை சொல்றேன், அதை திருப்பி சொல்ல உங்களுக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? we are all of good character. next, நான் ஒண்ணுமே சொல்லலையே, நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? அட போங்க அங்கிள், தமாசுலாம் பண்றீங்க காலையிலே வந்துகிட்டு. அப்படியா? நல்லா படிக்கிறவங்க இல்லையா? எத்தனை ரேங்க் ராஜா? கொடுக்கலையா? கொடுத்ததுல என்னன்னு சொல்லு. பாருங்க என்ன புத்திசாலியா, இன்னும் கொடுக்கல. என்னமோ கொடுத்த உடனே ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துடுற மாதிரி. வெரி குட். உன் பேர் என்ன? வா, மோசையுடைய தளபதி பேரை வச்சிருக்கிறான், ஜோஷுவா. எத்தனை நார்மலா எத்தனை ரேங்க் வருவ? 8வது ரேங்க். ஒரு கைத்தட்டு கொடுப்போமா? ஏன்னா 80வது ரேங்க் வந்துகிட்டு இருக்கு இந்த உலகத்துல. நம்மளால ஜோஷுவா எத்தனாவது ரேங்க்ல இருக்கான்? 8வது ரேங்க். வெரி குட். என்ன படிக்கிற? 8th. மேட்சிங்க வரோம் பாருங்க. 8வது வகுப்பு 8வது ரேங்க். ரைட். பிரியமானவர்களே, இந்த படிப்பு நல்லா படிக்கிறது நீங்க ஒரு படிக்கலாம், இல்ல கொஞ்சம் சுமாரா படிக்கலாம், இல்ல டல்லா கூட படிக்கலாம். ஓகே சரி. இந்த கேரக்டர் உங்ககிட்ட இருந்தாலும் இல்லாட்டியும் நோ ப்ராப்ளம். அடுத்தது சரி, இதுவும் உங்களுக்கு யாராவது எம்என்சியில் வேலை பார்க்குறோம் கை வைத்துங்க. பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்க 1 கையை உயர்த்தம்மா. 2 3 4. எல்லாரும் பயப்படுறாங்க. பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை செய்யணும்னு கூட்டம் முடிஞ்சோன்னு தனியாக கூப்பிட்டு எதுவும் கேட்டுருவாரோன்னு பயப்படாங்க. உங்ககிட்ட இருந்து ஒன்றும் வேண்டாம். இப்போ பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை செய்ய இந்த இடத்துல 4 பேர் தான் என்ன கேரக்டரு? குட் கேரக்டர். பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை செய்யாத மற்றவங்களாம் ஆமா ஆமா. அப்படி நான் சொல்லல, அவ சொல்றா. நெக்ஸ்ட், கை நிறைய சம்பாதிப்பவர்கள். நீங்க சம்பாதிக்கலாம், சம்பாதிக்காம இருக்கலாம். இது ஒரு நாள் உங்களுடைய கேரக்டரை நமக்குள்ள நம்ம பேசிக்கிறோம். இப்போ இது சரியா? இதெல்லாம் உலகத்தின் பார்வையில். அப்ப பிரியமானவர்களை நல்லா தெரிந்து கொள்ளுங்க. தொடர்ந்து வருகிற இதுல உள்ள எத்தனை கேரக்டர் உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ, இட் டசன்ட் மேட்டர். நீங்க கை நிறைய சம்பாதிச்சிருக்கலாம், சம்பாதிக்காம இருக்கலாம். நீங்க பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை செய்யலாம், வேலை செய்யாம இருக்கலாம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இது உங்களுடைய கேரக்டர் என்ன செய்யாது? டிட்டர்மைன் பண்ணாது. ஆனா உலகத்தின் பார்வையில இதெல்லாம் இருந்தா ஒரு நல்ல கேரக்டர். ஒரு ஏழைகளுக்கு உதவுகிற ஒரு மனநிலை இருந்தா இந்த உலகம் உடனே அவங்களை என்னன்னு சொல்லிடும்? குட் கேரக்டர் அப்படின்னு சொல்லிடும். ஓகே நெக்ஸ்ட், what are the uses of the above characters? மேற்சொன்ன குணநலன்கள் இப்ப நம்ம பார்த்தோம் பாருங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படிகிறது நிறைய கேரக்டர். இந்த கேரக்டர்களால நமக்கு என்ன லாபம்? நமக்கு என்ன லாபம்? வாசிங்க பதில். சேஃப் அண்ட் சவுண்ட் எர்த்லி லைஃப். பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஏழைகளுக்கு உதவி செஞ்சா ஆசீர்வாதமான வாழ்க்கை. கை நிறைய சம்பாதிச்சா ஆசீர்வாதமான வாழ்க்கை. பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை செஞ்சா ஆசீர்வாதமான வாழ்க்கை. இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை எல்லாமே எல்லாமே மண்ணுலகில் மட்டுமே. ஒன்லி இன் திஸ் எர்த்.
இந்த மண்ணுலகில் மட்டும்தான் இந்த நாம பார்த்த நற்குணங்கள் எல்லாம் ஒரு திருப்தியான ஆசீர்வாதமான வாழ்க்கை என்று நமக்கு தரும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்த இந்த கேரக்டர் எல்லாமே நல்லா படித்தா, நிறைய மார்க் எடுத்தா, நல்ல கம்பெனியில் சம்பாதிச்சா, பெரிய சாதனைகளை செஞ்சா, ஏழைக்கு உதவி செஞ்சா, பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சா, இது எல்லாமே இந்த மண்ணுலகில் நமக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கையை கண்டிப்பாக தரும். அப்படின்னா நமக்கு இதுல இருந்து என்ன வேறுபடுகிறது? இது இந்த மண்ணுலகில் உள்ளவர்களுக்கு இது ஓகே. பட் நாம யாரு? நாம யாருன்னு நமக்கே, நாமெல்லாம் யாரு? தலைப்பை போடுங்கப்பா. நாமெல்லாம் யாரு? சத்தமா சொல்லுங்க. ரூட்டட் இன் கிரைஸ்ட். அப்படி சொல்ல வேண்டாம். அந்த ரூட்டட்னு சொல்லும் போது கவனமா வச்சுக்கணும். கிறிஸ்துவில் வேரூன்றிய வாழ்க்கை. கிறிஸ்துவில் வேரூன்றியவர்கள். நாம யாரு? கிறிஸ்துவில் வேரூன்றியவர்கள். we are rooted in Christ. கிறிஸ்துவில் வேரூன்றியவர்கள். இந்த மண்ணுலகில் வாழ்கிற வாழ்க்கைக்கும் கிறிஸ்துவில் வேரூன்றியவர்களுக்கு காத்திருக்கிற வாழ்க்கைக்கும் வித்தியாசமாய் நீங்கள் ஏராளமான காரியங்களை இந்த உலகத்தில் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவில் வேரூன்றியவர்களாய் இருந்தால் நீங்க இப்ப பார்த்த கேரக்டரால நீங்க என்ன செய்ய முடியாது? திருப்தி அடைய முடியாது. இது போதும், ஒரு நல்ல கம்பெனியில் உள்ள ஜாப் போதும், கை நிறைய சம்பளம் போதும், ஒரு நல்ல இடத்துல செட்டில் ஆனா போதும், ஒரு கார் இருந்தா போதும், ஒரு சொந்த வீடு இருந்தா போதும், நமக்குன்னு 2 பிள்ளைகள் இருந்தா போதும் என்று சொல்லி இந்த காரியங்களால் நீங்கள் திருப்தி அடைய முடியாது. ஏனென்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்துவில் வேரூன்றியவர்கள். நீங்க யாரு? சத்தமா சொல்லுங்க. நீங்கள்லாம் யாரு? கிறிஸ்துவில் வேரூன்றியவர்களுக்கும் கிறிஸ்துவில் வேரூன்றாதவர்களுக்கும் பாரதூர வித்தியாசம் இருக்கிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவில் வேரூன்றியவர்களால மட்டும்தான் பொங்கல் விடுமுறைய ஆண்டவரோடு செலவழிக்க முடியும். கிறிஸ்துவில் வேரூன்றாதவர்கள் பொங்கல் விடுமுறைய யாரோட வேணாலும், எங்க வேணாலும், எப்படி வேணாலும் செலவழிக்க முடியும். வித்தியாசம் புரியுதா? Can you understand the difference? வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? ஆமா, நல்லா தெரிந்து கொள்ளுங்க எனக்கு அருமையானவர்களே. கிறிஸ்துவில் வேரூன்றியவர்களுக்கும் கிறிஸ்துவில் வேரூன்றாதவர்களுக்கும் பாரதூர வித்தியாசம் உண்டு. நம்ம பார்த்த இந்த கேரக்டரை வைத்து கிறிஸ்துவில் வேரூன்றாதவர்களுக்கு மண்ணுலகில் சிறப்பான வாழ்க்கை அமைந்துவிடும். ஆனால் நமக்கோ மண்ணுலக வாழ்க்கை மாத்திரம் முக்கியமல்ல, மாறாக கிறிஸ்துவில் வேரூன்றியவர்களாகிய நமக்கு வேறு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு தான் பேர் என்னது? இங்கிலீஷ்ல ஹெவன்லி லைஃப். இந்த வாழ்க்கைக்கு பேர் என்னது? இப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு பேர் என்னது? இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு பேர் என்னது? earthly life, மண்ணுலக வாழ்க்கை. நமக்கு காத்திருக்கிற வாழ்க்கைக்கு பேர் என்னது? heavenly life. So in order to lead that heavenly life, in order to achieve that heavenly life, we need to possess some special characters. We need to possess some special characters. நாம் இந்த விண்ணுலக வாழ்க்கையை எதிர்நோக்கி இருக்கிற கிறிஸ்துவில் வேரூன்றியவர்களாய் நாம் காணப்படுகிறபடினாலே நாம் பார்த்த குணநலன்களோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் நிறுத்திவிட முடியாது. மாறாக அதை தாண்டி சில குணநலன்கள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அந்த கேரக்டர்கள் நம்முடைய விண்ணுலக வாழ்க்கைக்கு போதுமானதல்ல. மண்ணுலக வாழ்க்கைக்கு வேணா அது ஓகே, ஆனா விண்ணுலக வாழ்க்கைக்கு இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். தோஸ் கேரக்டர்ஸ் நல்லா படிக்கிறது, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது, ஏழைகளுக்கு உதவி செய்கிறது, பெரிய நிறுவனத்தில் வேலை வாங்குறது, நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறது, இதெல்லாத்தையும் வைத்து நீங்க மண்ணுலக வாழ்க்கையில் வேண்டுமானால் திருப்தி அடைந்து கொள்ளலாம். ஆனால் அவை விண்ணுலக வாழ்க்கைக்கு ஒரு நாள் உங்களுக்கு வழி அமைத்து கொடுக்காது.
அப்படின்னு சொன்னா இந்த விண்ணுலக வாழ்க்கைக்குன்னு சில குணநலன்களை ஆண்டவர் நமக்கு அவருடைய பொக்கிஷமாகிய இந்த வேத புத்தகத்தில் எழுதி தந்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீங்க உங்களிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டிய குணநலன்களை, நீங்கள் உங்களிடத்திலிருந்து வெளிப்படுத்த வேண்டிய குணநலன்களை உங்கள் குடும்பத்திலிருந்தோ உங்களுடைய நட்பு வட்டாரத்திலிருந்தோ நீங்கள் சார்ந்திருக்கிற சமூகத்தில் இருந்தோ அல்லது உங்களுடைய பொழுதுபோக்கு காரியங்களில் இருந்தோ நீங்கள் தீர்மானிக்க முடியாது. மாறாக நீங்கள் விண்ணுலக வாழ்க்கையை வாழ்வதற்கு நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய குணநலன்கள் அனைத்தும் இந்த பொக்கிஷமாகிய வேதத்திலிருந்து தீர்மானிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க இந்த விஷயத்தை. இந்த உலக ரீதியான கேரக்டர் உங்க குடும்பத்தை சார்ந்து வந்துடும், உங்க ஃப்ரெண்ட்ஸை சார்ந்து வந்துடும், உங்களுடைய சொசைட்டியை சார்ந்து வந்துடும், உங்களுடைய ஹாபீஸை சார்ந்து வந்துடும், உலக ரீதியான கேரக்டர். ஆனால் விண்ணுலக வாழ்க்கைக்கு நமக்கு தேவைப்படுகிற இந்த கேரக்டர் எல்லாத்தையும், நீ என்ன கேரக்டர் இருந்தா நீ என் கூட வந்து வாழ முடியும் என்று தேவன் அந்த குணநலன்களை தீர்மானித்து விட்டார். தீர்மானிக்க போறது உங்களுடைய சமூகம் இல்லை, தீர்மானிக்க போறது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, தீர்மானிக்க போறது உங்களுடைய பேரண்ட்ஸ் ஃபேமிலி இல்லை. மாறாக நீங்கள் என்ன குணநலனோடு இருந்தால் தேவனோடு வாழ முடியும் என்பதை தீர்மானித்து வைத்திருக்கிறவர் தேவன். அல்லேலூயா. தீர்மானித்து வைத்த தேவன், அவர் மட்டும் தீர்மானித்து வச்சுட்டா நம்ம எப்படி அறிய முடியும்? அதனால அவருடைய உள்ளத்தின் விருப்பத்தை மிக அருமையாக நமக்கு இந்த வேதத்தின் வாயிலாக வெளிப்படுத்தியும் விட்டார். மகனே, மகளே, இந்த குணநலன்களை நீ கொண்டிருந்தால் நீ என்னுடைய ராஜ்யத்தில் பங்குதாரராக, யூ கேன் பி a shareholder in my regime என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அந்த அற்புதமான வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ நம்முடைய கேரக்டர் it should not be based upon our family, it should not be based upon our friends, it should not be based upon our society, it should not be based upon our hobbies. Rather, it should be based upon on the holy scriptures. அல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வேத வசனங்களின் அடிப்படையில் தான் உங்களுடைய குணநலன்கள் தீர்மானிக்கப்பட வேண்டும், நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வேத பொக்கிஷத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால்தான் எப்படிப்பட்ட குணநலனால் உங்களை நீங்கள் நிரப்பிக் கொள்வது என்று நீங்கள் தீர்மானிக்க முடியும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, தர்மியான வேளையில இந்த வேத வசனங்களை வாசிப்பதில் நீங்கள் எந்த அளவிற்கு ஆர்வமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? பைபிளையே நிறைய பேர் வாசிக்காம பைபிளில் உள்ள காரியங்களை என்ன செய்ய முடியாது, தெரிந்து கொள்ளவே முடியாது. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் வேதத்தை வாசிப்பதில் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். இன்னைக்கு காலையில் இங்கே ப்ரேயருக்கு வர்றதுக்கு முன்னாடி பிஃபோர் 7:30 எத்தனை பேர் வேதம் வாசித்தீங்க? வாலிப பிள்ளைகள் பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 பேர் தான் காலையில் முழிச்சு இங்கே வர்றதுக்கு முன்னாடி பைபிள் வாசிச்சிருக்கிறீங்க. நல்லா கவனிங்க. நீங்கள் சொல்லலாம், அங்கிள் காலையிலே அங்கே ஒர்ஷிப்புக்கு தானே போகிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் மகிழ்ந்து களி கூற தானே போகிறோம், அதுக்கு முன்னாடியே பைபிள் வாசிக்கணுமா? நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த ஒர்ஷிப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை வேலை செய்துட்டீங்க தெரியுமா? ஒர்ஷிப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே காலையில் கண் விழிச்சதுலேருந்து நீங்கள் எத்தனையோ செயல்கள் செய்துட்டு தான் ஒர்ஷிப்புக்கு வரீங்க. ஏன் அதில் ஒன்று வேதம் வாசிப்பாக இருக்கக்கூடாது? ஏன் அதில் ஒன்று வேதம் வாசிப்பாக இருக்கக்கூடாது? நீங்கள் சுருண்டு படுத்த பெட்ஷீட்டோட தூக்கி கொண்டுங்க உட்கார வச்சுட்டாங்களா? இல்லையே. எந்திரிச்சிங்க, வாஷ் பண்ணீங்க, ரெஸ்ட் ரூம் போனீங்க, மேக்கப் பண்ணீங்க, ட்ரெஸ்ஸு சேஞ்சு பண்ணீங்க, வேறு யாரெல்லாம் ராத்திரி 12 மணிக்கு பிறகு நமக்கு மொபைலில் மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் தானே இங்கே வந்தீங்க இல்லையா? ஆமாம், ரைட்? நான் சொல்றது சரிதானா? ஏன் அதில் ஒன்றா தேவனுடைய வேதத்தை ஒரு 10 வசனம் வாசிச்சுட்டு வந்திருக்கலாமே? அந்த 10 வசனத்தில் ஆண்டவர் உங்களோட ஏதாவது இன்னைக்கு காலையில் நினைச்சிருப்பாரு, பேசியிருப்பாரு. ஊழியர்கள் மூலமா ஆண்டவர் பேசுறதுக்கும்
உங்க கூட டைரக்டா ஆண்டவர் பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமென். தூங்குறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏய், தூங்காம தாண்டா இருக்கீங்க ரெண்டு பேரும். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஊழியர்கள் மூலமாக இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், இதுவும் ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறது தான் என் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அருமையான பாஸ்டர் மூலமா நீங்க கேட்டுருப்பீங்க, அவங்க மூலமா ஆண்டவர் பேசுறார். காலையில ஆராதனை நேரத்தில் சகோதரி உங்களை வழி நடத்தினாங்க, அவங்க மூலமா ஆண்டவர் கிட்ட பேசினாரு. எல்லாம் உண்மைதான். ஆனால் மற்றவங்க மூலமா பேசுறதுக்கும் உங்க கூட டைரக்டா பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. ஆண்டவர் உங்ககிட்ட டைரக்டா பேசுற ஒரே ஒரு மெத்தட், ஒன்லி த்ரூ ஹிஸ் வேர்ட் ஆஃப் காட். ஒன்லி த்ரூ ஹிஸ் வேர்ட் ஆஃப் காட். இதை வாசிப்பதில் உங்களுக்கு ஒரு பிரியம் இல்லை என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் என்றால், ஆண்டவர் உங்களோடு பேசுவதை நீங்கள் விரும்பவில்லை என்றுதான் அர்த்தம். அவர் பேசுவதை கேட்க நீங்கள் விரும்பவில்லை என்றுதான் அர்த்தம். நீங்க யாரும் அப்படி சொல்லவே மாட்டீங்க வாயால, ஆனா உங்களுடைய செயல் அதை நிரூபிக்கிறது. சரியா? ஆகவேதான் அந்த முக்கியமான குணநலன்கள் என்ன அப்படின்றத ஆண்டவரோட வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறாரு. வேகமா பார்க்கலாம். வாசிங்க பாப்போம். லீடிங் a life of holiness in the sight of God. தேவனுடைய பார்வையில். ஏன் அந்த இந்த சைட் ஆஃப் காட் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா, மனிதர்கள் பார்வையில பரிசுத்தமா நம்ம வாழ முடியுமா முடியாதா? மனிதர்களுடைய பார்வையில நம்மளால பரிசுத்தமா வாழ முடியுமா முடியாதா? சத்தமா? நிச்சயமா முடியும். நிச்சயமா முடியும். ஆனால் மனிதருடைய பார்வையில் பரிசுத்தமாக வாழ்வது ஈஸி. தேவனுடைய பார்வையில் பரிசுத்தமாக நாம் வாழ வேண்டும். மனிதருடைய பார்வையில பரிசுத்தமா வாழ்றது ஈஸி. காலையில் 6:30 மணிக்கே ஒரு பிள்ளை இங்க வந்து உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு இருக்கு, ஒருத்தருமே இல்லை, அந்த பிள்ளை மட்டும் உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு இருக்கு. நான் என்ன சொல்லுவேன் அந்த பிள்ளைய பார்த்து? நான் என்ன சொல்லுவேன் அந்த பிள்ளைய பார்த்து? தங்கமான பிள்ளை காலையிலே வந்து வேதத்தை வாசிச்சுட்டு இருக்கு, மனிதர் முன்னாடி ஈஸி. நான் அந்த பிள்ளை தப்பு செய்து, அந்த பிள்ளை வந்து ஷோ பண்ணதெல்லாம் சொல்லலை, உண்மையிலே வாசிக்கலாம். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், உன்னுடைய உள்ளத்தின் நினைவுகளை ஆராய்ந்து பார்க்கிறவர். உன்னுடைய உள்ளத்தின் நினைவுகளை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள். கப்பல் வச்சிருக்கவங்க கன்னத்துல இருந்து கை எடுத்துருங்க. ஏன்னா அந்த கன்னத்துல கை வைக்கிறது இட் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் சிக்னல். சரி, நல்லா கவனிங்க. உள்ளத்தின் நினைவுகளை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தருக்கு நீ உன் மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கன்றது அவருக்கு நல்லா தெரியும். யூ கேன் சீட் த ஹியூமன், பட் யூ கேன் நெவர் சீட் அவர் லவ்விங் காட். நம்முடைய அன்பான தேவனை நம்மால் என்ன செய்ய முடியாது? ஏமாற்றவே முடியாது. அதனாலதான் அந்த வார்த்தை நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். தேவனின் பார்வையில், தேவனின் பார்வையில். லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் முதல் அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வேகமா வாசிங்க. அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையாளர்களாக. ஏன் அந்த கடவுள் பார்வையில் போட்டிருக்கு? நீ வாசி மாஸ்டர், நீ வாசி. தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக, கர்த்தரின் பார்வையில், கடவுளின் பார்வையில் குற்றமற்றவர்களாக, தேவனின் பார்வையில், தேவனின் பார்வையில் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக. மனிதர்களுக்கு முன்பாக அல்ல. சக்கரியாவும் எலிசபெத்தும், யோவான் ஸ்நானனுடைய பெற்றோராகிய சக்கரியாவும் எலிசபெத்தும் மனிதர்கள் முன்னிலையிலும் போடப்படல. அங்க போட்டிருக்கிறது கடவுள் முன்னிலையில், தேவனின் முன்னிலையில், கடவுள் பார்வையில். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க செக் பண்ணுங்க. இன் த சைட் ஆஃப் காட்,
ஆர் யூ ட்ரூலி ஹோலி இன் த சைட் ஆஃப் காட்? தேவனுடைய பார்வையில் நீங்கள் உண்மையிலேயே பரிசுத்தமாய் இருக்கிறீர்களா? இப்போ ஆண்டவர் இங்க வந்தா டக் 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 இன்னாரெல்லாம் பரிசுத்தமா, இவங்க எல்லாம் பரிசுத்தமா இருக்காங்க, வா வா வான்னு சொல்லி கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகக்கூடிய அந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் இந்த நல்ல வேளையில சிந்தித்து பார்க்க வேண்டும். So if you possess this character, it is proved that you are rooted in Christ. Hallelujah. ஆமா, எப்பவுமே நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, பரிசுத்தம் என்பது வெளி தோற்றத்தில் அல்ல. பரிசுத்த வாழ்க்கை என்பது வெளி தோற்றத்தில் அல்ல, அகத்துல, உள்ளத்துல. ஏன்னா நான் என்னதான் இங்க இருந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நான் யாருன்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். சோ என்னுடைய தனிப்பட்ட கமிட்மெண்ட்ல இஃப் ஐ am not holy, I will be definitely rejected. சோ தயவு செய்து எந்த ஒரு போதகரையோ அல்லது உங்களை வழி நடத்துகிற எந்த ஒரு வழிகாட்டியவோ நீங்க திருப்திப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. மாறாக நீங்கள் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக நடந்து தேவனை மாத்திரம் திருப்திப்படுத்த நீங்கள் முழு முயற்சி செய்யுங்கள். இந்த உலகத்தில் உள்ள மற்றவர்கள் எல்லாரும் உங்களை கண்டிப்பா புரிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. நெக்ஸ்ட், பயம் என்னும் இருளை, casting out the darkness of fear by the light of the word. வேத வசனத்தின் ஒளியை கொண்டு உன்னை சூழ்ந்திருக்கிற பயம் என்கிற இருளை நீ அகற்ற வேண்டும். நல்ல கவனிங்க, வாலிப பருவம் என்று சொன்னால் அது பல காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிற ஒரு பருவம். ஆமென், ஆமென். வாலிப பருவம் எப்படிப்பட்ட பருவம்? இப்ப நான் கேட்கிறேன், மனசாட்சி படி சொல்லுங்க, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நான் பயந்துட்டு இருக்கேன் அங்கிள் அப்படி சொல்றவங்க கை வைத்துங்க. ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து, அது என்னவா வேணா இருக்கட்டும், லெட் இட் பி எனிதிங், ஆனா அது எனக்குள் ஒரு பயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கை தைரியமா கை வைத்துங்க. ஒரு அற்புதமான ஆலோசனை ஆண்டவர் உங்களுக்கு இப்ப தர போறாரு. பாத்தீங்களா? முதல்ல பயம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, கையை உயர்த்துறதுக்கே என்னாச்சு? பயம். ஏன்னா பொல்லாத ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில பயம். ஏன்னா இந்த பயம்தான் நம்மளை பல ஆசீர்வாதங்களை நம்ம இழக்க வைக்கும். தயவுசெய்து சொல்றேன், எந்த ஒரு காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தாலும், let it be your life matters or your educational matters or your employment matters, whatever it is, அது எதுவாக இருந்தாலும், எப்பேற்பட்ட காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தாலும் ஒரு பண்பை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள். வேதத்தை திறந்து வாசிக்க ஆரம்பியுங்கள். உங்கள் பயத்தை உங்களிடத்திலிருந்து விரட்டுவதற்கான வழியை, வாசலை இந்த வேத வசனங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக காண்பிக்கும். எந்த ஒரு நாசில சுவாசம் உள்ள மனுஷனையும் நம்பி, எந்த ஒரு உச்சமான ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு அவகிட்ட சொன்னா அவ என்னை பத்தி யார்கிட்டையுமே சொல்ல மாட்டா என்று நீங்கள் நம்புகிற எந்த தோழிகிட்டையும் சொல்லி, தோழன்கிட்டையும் சொல்லி உங்க பயத்திலிருந்து நீங்க வெளிவந்துடலாம் நினைக்காதீங்க. உங்களை பயத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஒரே ஒரு டூல் ஆண்டவருடைய வார்த்தைகள் மட்டுமே. அல்லேலூயா. அதனால whenever you are stuck in the darkness, நீங்கள் எப்பொழுதெல்லாம் இருளில் சிக்கி கொண்டிருக்கிறீர்களோ, அந்த இருள் எப்பொழுதெல்லாம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, அந்த பயத்திலிருந்து வெளிவருவதற்கு வேத வசனமாகிய வெளிச்சத்தின் துணை கொண்டு அந்த இருளிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு முயற்சி செய்கிற ஒரு பண்பை உங்களுக்குள் நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். லெட் இட் பி எனிதிங், அது என்னவான இருக்கட்டும். உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு பாவமாக கூட இருக்கட்டும். அந்த பாவம் இந்த உலகத்தில் உங்களை தவிர வரை யாருக்குமே தெரியாதா இருக்கட்டும். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். வசனத்தின் உதவிக்கு செல்லுங்கள். 365 நாட்களும் 24 மணி நேரமும் உங்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த வசனங்கள் விழித்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இட் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள். போதகர்கள் எல்லா நேரமும் கிடைக்க மாட்டாங்க, பாஸ்டர்கள் எல்லா நேரமும் கிடைக்க மாட்டாங்க, நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லா நேரமும் கிடைக்க மாட்டாங்க, உங்களுடைய க்ளோஸ் ரிலேஷன்ஸ் எல்லா நேரமும் கிடைக்க மாட்டாங்க.
ஆனால் எல்லா நேரமும் கிடைக்கிற ஒரே ஒரு காரியம் இந்த உலகத்துல ஆண்டவருடைய வேத வசனம் மாத்திரமே. இந்த வேத வசனத்தின் துணை கொண்டு உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த இருளிலிருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய அந்த பண்பை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு பிரச்சனையா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கொஞ்சம் ஸ்டக் ஆகி இருக்காங்களா, கொஞ்சம் ஃபேஸ் டல்லா இருக்கா, நேரக்கணக்கு என்ன ப்ராப்ளம், என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்கிற, கோ அண்ட் ரீட் த பைபிள். அப்படி மோட்டிவேட் பண்ணுங்க, அப்படி என்கரேஜ் பண்ணுங்க. ஓப்பன் த பைபிள், வேதத்தை தர வாசி. எதை குறித்து நீ யோசிச்சுட்டு இருக்கியோ, எதை குறித்து பயந்துட்டு இருக்கிறியோ, அந்த பயத்திலிருந்து நீ வெளியேறுவதற்கு இந்த வேத வசனத்தை தவிர வேற எதுவும் வழி இல்லை. என்கிட்ட கூட நீ சொல்ல வேண்டாம், வேதத்தை திறந்து வாசி. உனக்கு வேதனை வருமா, யோசி. அல்லேலூயா. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இது மிக முக்கியமான கேரக்டர். என்னது அப்படின்னா, எதை குறிச்சும் பயந்துடக்கூடாது, எதை குறிச்சும் கலங்கிடக்கூடாது. உடனடியா நம்முடைய கேரக்டர் என்ன இருக்குன்னா, எதுவா இருந்தாலும் வேத வசனம் எனக்கு வழிகாட்டும், எதுவாக இருந்தாலும் வேத வசனம் எனக்கு உதவி செய்யும் என்கிற மனநிலையோடு நீங்கள் உங்களுடைய விசுவாச பயணத்தை தொடர்கிற இந்த பண்பை உங்களுக்குள் நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். அடுத்தது கடைசியா, strengthening yourself with the scriptures. இந்த கேரக்டர் உங்களுக்கு இருக்கணும். நமக்கு ஸ்ட்ரென்த் எங்க இருந்து வரணும் அப்படின்னா, ஜிம்முக்கு போறதுனால வரக்கூடாது, பூஸ்ட் குடிக்கிறதுனால வரக்கூடாது, முட்டை சாப்பிடுறதுனால வரக்கூடாது. இது எல்லாமே பிசிக்கல் ஸ்ட்ரென்த் தான். நான் சொல்றது ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த். இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் நமக்கு வசனத்தால மட்டும்தான். பிரியமானவர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு காலையில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நீங்க அந்த பிரச்சனைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க பைபிளை ஓபன் பண்ணி வாசிங்க. அன்னைக்கு உங்களுக்குள்ள பிரச்சனைக்கு நீங்க வாசிக்கிற அது எந்த பகுதியாக இருந்தாலும் அந்த பகுதி மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவார். அதான் த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் ஹோலி பைபிள். இந்த வேத பொக்கிஷத்தின் மிக அற்புதமான பண்பு என்னதுன்னா இதுதான். எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் இந்த வேத வசனம் நம்மை பலப்படுத்தும். உங்களுக்குலாம் 18 இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கும், 60 வயசு. எவ்வளவு பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை விதவிதமான பிரச்சனைகள். இந்த எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியில இன்னைக்கு உற்சாகமாக ஆண்டவருக்காக ஓட முடியுது அப்படின்னு சொன்னா, இது எங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணலனா we cannot move, we cannot make our next step. இவனுடைய அடுத்த அடியை கூட நாங்கள் எடுத்து வைக்க முடியாது. உங்களுக்கு 5 கிலோ பிரச்சனை அப்படின்னா எங்களுக்கு 50 கிலோ பிரச்சனை. உங்களுக்கு வெறும் 5 kg, எங்களுக்கு 50 kg. நீ எத்தனை கேஜிடா தம்பி, எத்தனை கேஜி நீ? 8 கிலோ. 50? ஏய் என்னடா 51? நாற்காலியும் சேர்த்து சொல்றியா? நீ 51 கேஜியா? அவன் 51 கேஜினா அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆண்டவர் பிரச்சனை கொடுப்பாரு. நான் 105 கேஜி. அப்பா, யாரும் அப்படி சொல்றாங்க. 105 அதுக்கு ஏற்ற பிரச்சனை அப்படியா? இல்லை பிரியமானவர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஆண்டவருக்காக நம்ம செயல்பட 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 ஒரு பக்கம் நமக்கு மகிழ்ச்சி பொங்கி கொண்டிருக்கும், இன்னொரு பக்கம் இந்த மகிழ்ச்சியை சிதைப்பதற்கான காரியமும் வளர்ந்து கொண்டிருக்கும். எப்படி பயிர்களுக்கு நடுவிலே களைகளோ அதே போலதான் ஊழிய பாதையும் கடினமான பாதை, கடினமான பாதை. ஆனா நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்றது, வலுப்படுத்துகிறது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேத வசனங்கள். எங்களை வலுப்படுத்துகிற இந்த வேத வசனங்கள் கண்டிப்பா உங்களை என்ன செய்யும்? வலுப்படுத்தும். So be strengthened with the scriptures, by the scriptures. தேவனுடைய வசனத்தால் உன்னை பலப்படுத்திக் கொள். இந்த கேரக்டர் உங்களுக்குள்ள இருக்கணும். இது ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. கடைசியா, be satisfied in everything. Be satisfied in everything. இருப்பதில் திருப்தி. Be satisfied in everything. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதுல திருப்தி அடைங்க. நீங்க வாசிக்கலாம், அந்த வீட்டில் போய் வாசிங்க அந்த வசனத்தை. போதும் என்கிற மனதுணை கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். ஓகே, ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு. சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க.
நான் திருப்தியா இருக்கேன். ஆண்டவர் என்னை திருப்தியா ஆசீர்வதிச்சிருக்கிறார். இது உங்களுடைய அப்படியே அப்படியே ஒரு ரெசிடேஷன் மாதிரி இருக்கணும். அப்படியே சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கணும். ஐ எம் ஹாப்பி, ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு, ஐ எம் ஹாப்பி, ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு, காட் ஹஸ் பிளஸ்ட் மீ அபண்டன்ட்லி. இந்த மாதிரி பாசிட்டிவ் ரெசிடேஷன்ஸ் உங்க வாயில நினைச்சிட்டு இருக்கணும், வந்துட்டே இருக்கணும். இந்த இந்த பண்பு உங்களுக்குள்ள இருக்கட்டும். யாராவது ஒருத்தவங்க என்ன செய்யுதுன்னே தெரில அப்படின்னு சொன்னா அவங்க கூட சேர்ந்து நீங்களும் என்ன செய்யக்கூடாது, எசப்பாட்டு பாடக்கூடாது. அதனால என்ன, we have a good God. ஹல்லேலூயா. ஆமா, நமக்கு ஒரு நல்ல தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் இருக்கும்போது நீ எப்படி பேசிட்டு இருக்கிற? லீவ் இட் அவுட். உங்களுடைய ஒவ்வொரு என்கரேஜிங் வேர்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்யணும்? பூஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், பிரியமானவர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த கேரக்டர்ஸ் உங்களுக்குள்ள இருந்தால் இட் கிளியர்லி ப்ரூவ்ஸ் தட் யூ ஆர் ரூட்டட் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவில் வேரூன்றியவர்களுக்கும் கேரக்டர் இருக்கு, கிறிஸ்துவில் வேரூன்றாதவர்களுக்கும் கேரக்டர் இருக்கு. கிறிஸ்துவில் வேரூன்றாதவர்களுக்குள்ள கேரக்டரும் சந்தோஷத்தை தரும், கிறிஸ்துவில் வேரூன்றியவர்களுக்குள்ள கேரக்டரும் சந்தோஷத்தை தரும். ஆனால் வேரூன்றாதவர்களுக்கு மண்ணுலகில் மட்டும் மகிழ்ச்சி, வேரூன்றியவர்களுக்கு மண்ணுலகிலும் மகிழ்ச்சி, விண்ணுலகிலும் மகிழ்ச்சி. ஸோ விண்ணுலகில் மகிழ்ச்சி தருகிற அந்த அற்புதமான பண்புகளை நம்மிலே வளர்த்து கொள்ள நாம் முழு முயற்சி செய்வோம். ஆண்டவரே, என்னிடத்தில் ஏற்கனவே ஒரு சில நற்பண்புகள் இருக்கிறது, இந்த நற்பண்புகளோடு இந்த புதிய பண்புகளையும் நான் பெற்றுக்கொண்டு என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் உம்மிலே வேரூன்றிய ஒரு வாழ்க்கையாக வாழ்வதற்கு எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் எழும்பி நின்று ஜெபித்து நிறைவு செய்வோம். கண்களை மூடி